ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நாங்கள் இந்த வீக்கெண்டு மூவி போயிருந்தோம். ஆம்பாஸ் ஸ்கைவான்னு அந்த மாலுக்கு போயிருந்தோம். முன்னது ஆம்பாஸ் ஸ்கை வாக்காக இருந்தது, இப்போ வந்து ஸ்கைவான்னு சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பல மூவிஸ் போயிருக்கோம். இது வந்து என் பையனை கூட்டிகிட்டு போயிருந்தேன் ஃபேமிலியாக. அவன் பயங்கர ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தான். நாங்கள் பயங்கர லைட்டிங்கு செட்டப்லாம் போட்டிருந்தாங்க. நாங்கள் ஒரே சாங்ஸுக்கெலாம் ஒரு மூமெண்ட் குத்திரே இருந்தார். மெட்ராஸ் காஃபி ஹவுஸில் காஃபி குடித்தோங்க. இது பார்த்திங்கன்னா ஜீகோடு அப்படின்னு இங்கே ஒரு நியூ ஷாப்பு லான்ச் பண்ணியிருக்காங்க. இது ஆல்ரெடி வந்து பெங்களூரில் 30+ பிரான்ச்சஸ் இருக்கான். இங்கே வந்து ஸ்கைவானில் வந்து அன்றைக்கி தான் லான்ச்சு. கரெக்டாக பார்த்திங்கன்னா எனக்கு மூவி 2:45க்கு இது வந்து 2 மணிக்கு இது ஓப்பனிங் போல் இருக்குது. செலிப்ரிட்டி பார்த்திங்கன்னா பிரீத்தி முகுந்தன் வந்துட்டு அன்றைக்கி வந்து ஓப்பன் பண்ணி லான்ச் பண்ணுற மாதிரி அவங்க அதுக்காக தான் எல்லா கேமராமேன்ஸும் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. சரி, எங்களுக்கு எப்படியும் 2 மணி தானே, 2:45 தான் படம் சொல்லிவிட்டு பிரீத்தி முகுந்தை பார்த்துட்டே போகலான்னு நாங்களும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். பார்த்தா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி வரல. அதனோட வந்து என் ஒய்ஃப் வந்து குட்டியாக ஒரு ஷாப்பிங் போயிருந்தாங்க இந்த மினி ஷாப்பில். ஸோ இங்கே வீக்கெண்டாக இருந்தாலுமே கூட்டம் வந்து கம்மியாக தான் இருந்தது. ஜஸ்ட் அந்த ஈவெண்ட்டுக்காக இருந்த அந்த கூட்டம் தான் கிரவுண்ட் ஃப்ளோரில். அதுக்கப்புறம் இங்கே மேஜராக வந்து மூவிஸ்க்கு மட்டும் தான் வராங்க. இன்னும் வந்து இந்த மாதத்தில் நிறைய நியூ ஷாப்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. நாங்கள் லாஸ்ட் டைம் வந்தபோது மெட்ராஸ் காஃபி ஹவுஸு வசந்தன் கோலாம் இல்லை. ஸோ இதோட நிறைய ஷாப்ஸ் இருக்குது, நீங்களும் விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ இவங்க தான் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. பிரீத்தி முகுந்தன் வந்து இதோ வந்துட்டாங்க அதோ வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அது இருக்கிற ஒரு கூட்டமும் போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நல்லாவே கவர் பண்ணி அவங்க அப்படியே ஸ்டே பண்ண வச்சுருந்தாங்க. 2 மணிக்கு லான்ச் இருந்தாலுமே அவங்க வரத்துக்குள்ளே 2:45 ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் நாங்கள் எங்கள் மூவியே ஒரு 5 மினிட்ஸ் லேட் ஆகிட்டு தான் மேலே போனோம். சரி, இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணியாச்சு, அவங்க பார்த்துட்டு போயிடலான்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் அந்த ஷாப்பு, ஜீகோடு, தமிழில் வந்து ஜீகோடுன்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த ஷாப்பை நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள், நல்லா பெருசாகவே இருந்தது. நாங்கள் உள்ளே போய் வீடியோ எடுக்கலை. இது நடுவில் வந்து என் பையன் அங்கே வந்து ஒரு கார் ரைடு கேட்டே இருந்தான். ஸோ அதனால் அது வரத்துக்குள்ளே வந்துட்டு நம்ம இது போயிடலான்னு சொல்லிவிட்டு பயங்கர ஜாலியாக பாருங்கள். அவன் ஃப்ரெண்டில் அவன் ஃபேஸை பார்க்கும்போது அவங்களுக்கு தெரியும் அவ்வளோ ஹாப்பியாக அவர். ஸோ இதுதான் ஒரு கார் ஓட்டும் போது ஃப்ரண்ட் ஃபேஸிங்கு. அதில் என்னென்ன பட்டன்ஸ் இருக்கோ அதெல்லாம் பார்த்து அமுக்கிட்டு இருந்தார் அவர். ஸோ என் அம்மாவும் ஒய்ஃபும் பின்னாடியே போயிட்டு இருந்தாங்க. சரியான சிரிப்பு பாருங்கள், அவர் செம்ம ஹாப்பி. அவர் இது முடிச்சுட்டு 2 ரவுண்டு முடிச்சுட்டு கார்லேருந்து ஒரு ஏந்திரிக்கவே இல்லை. முடிச்சுட்டு தூக்கிட போகிறாங்கன்னு சொல்லிட்டு பயந்துட்டு ஏந்திரிக்கிற மாடம் பண்ணான். இந்த கார் வேணாப்பா, அந்த காரில் ஒரு ரவுண்டு போகலான்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் தான் அவனை தூக்க முடிஞ்சுது. அப்படியே தூக்கிட்டு நாங்கள் ஜாலியாக மூவி போயிட்டோம். ஸோ 2 சைடு என்ட்ரன்ஸ் இருக்குது ஆக்சுவலாக. இது இந்த லெஃப்ட் சைடு என்ட்ரன்ஸ் வழியாக வந்துட்டு அவங்க வருவாங்களா, பிரீத்தி முகுந்தன் வந்துட்டு அது வழியாக வருவாங்களா, இல்லை இந்த இன்னொரு சைடு மெயின் என்ட்ரன்ஸ் இருக்குது அது வழியாக வருவாங்களான்னு சொல்லிட்டு தெரியல. இந்த பக்கம் கேமரா செட் பண்ணியிருந்தாங்க. அப்போ நான் வந்து நல்ல ஒரு இடமா பிடிச்சி நானும் வீடியோ எடுத்துடலாம்னு சொல்லிட்டு நான் அழகாக ஒரு கார்னரில் நின்றுட்டேன். பட் அதுக்கப்புறம் மெயின் என்ட்ரன்ஸுக்கு எல்லாம் ஓடினாங்க. சரி, அந்த வழியாக தான் வராங்கன்னு சொல்லிட்டு அவங்க கூட நானும் ஓடினேன்.
அப்புறம் திரும்ப பார்த்தீங்கன்னா திரும்ப இந்த லிஃப்ட் என்ட்ரன்ஸ்க்கே வந்தாங்க. பார்த்தா அங்கேயும் வரல. அவங்க டக்குன்னு மெயின்டெனன்ஸ் சொல்லி உள்ள நுழைஞ்சிட்டாங்க. அதனால் க்ளோஸ்அப் எடுக்க முடியல. ஸோ இந்த மாதிரி தூரமாக வந்து ஜூம் பண்ணி தான் எடுத்தேன். பயங்கர ரஷ், அவங்கள ஃபுல்லாக கவர் பண்ணிட்டாங்க. அங்கே பாடி கார்ட்ஸு ஜிம் பாய்ஸ்லாம் இருந்தாங்க. ஸோ அவங்க உள்ளே என்ட்ரு ஆனதுக்கப்புறமா வந்து ஷாப்பை அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ எவ்வளோ கேமராஸ் பாருங்கள். ஸோ கேமராமேன்ஸ் மட்டுமே அங்கே கிட்டத்தட்ட ஹாஃப் தி க்ரௌடு, மிச்சம் ஹாஃப் தான் வந்து ஆடியன்ஸு. ஸோ இது நடுவில் ஷாப்பிங் போனவங்க வந்து எங்களை வெளியே போக வழி விடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் எங்களையாண்டா உள்ளே போட்டு லாக் பண்ணுங்கன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஒரு வழியாக அவங்கள எடுத்து முடிச்சுட்டு அந்த ஒரு சின்ன கிளிம்ஸ் தான் கிடச்சிது. நாங்கள் இங்கே மேலே மூவி பார்க்க வந்துவிட்டோம். அழகாக மூவி என்ஜாய் பண்ணிட்டு இந்த ஃபுல் டே நாங்கள் மாலில் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஹாப்பியாக நாங்கள் வீட்டுக்கு வந்து சேர்ந்தோம். ஸோ நீங்கள் ரீசெண்டாக என்ன மூவிஸ் போயிருந்தீங்க எல்லாம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.